ஆட்டம்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல டிரான்சிஷன் அண்ட் ரேடியேஷன். டிரான்சிஷன் என்ன சார்? இப்ப ஒரு ஆட்டம் இருக்கு, ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெசிஃபிக்கா. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்ன ஆகும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் போச்சுன்னா எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா ஹையர் லெவலுக்கு போயிடும். அது ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வரும்போது ரேடியேஷன் எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷன் எந்த ரீஜியன்ல இருக்கும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் பேஸ்ல. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பின்னாடி பார்க்கலாம். n = 2 3 4 5 6 7 இதெல்லாம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ். இப்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த லெவலுக்கோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் லெவல்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும்போது இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணும்னா எனர்ஜியா எமிட் பண்ணும். அந்த எனர்ஜியை எமிட் பண்ணும்போது அந்த போட்டானோட வேவ் லென்த் எந்த ரேஞ்சில இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन. எந்த ரேஞ்சில இருக்கலாம்? அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், இந்த மூணு ரீஜன்ல இருக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்க, லைமன் சீரிஸ் அப்படினா என்னன்னா நமக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் லெவல்ல இருந்து n = 1 ஸ்டேட்டுக்கு வந்துச்சுனா அது லைமன் சீரிஸ். அப்ப n1 = 1, n2 ஓட வேல்யூ என்ன இருக்கலாம்? 2 3 4 5 6 7 இது வேணாலும் இருக்கலாம். அப்ப ஹையர் எனர்ஜி லெவல்ஸ்ல இருந்து n = 1 லெவலுக்கு வந்துச்சுனா அதான் லைமன் சீரிஸ். லைமன் சீரிஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ரேடியேஷன் தான் UV ரேடியேஷன். அதுக்கு அடுத்து பாருங்க, n = 2 ஸ்டேட்டுக்கு ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி வருது. அதாவது n1 = 2, n2 ஓட வேல்யூ என்ன இருக்கலாம்? 3 4 5 6 வந்துச்சுனா இந்த ரீஜன் வந்து என்ன சொல்றோம்? இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பாமர் அப்படின்னு சொல்றோம். இதனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எந்த ரீஜன்ல இருக்குன்னா விசிபிள் ரீஜன். நம்மளால விசிபிளா அதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது n1 ஓட வேல்யூ 3, n2 ஓட வேல்யூ 4 5 6 இருக்குனா இது பேஷன் சீரிஸ். n2 ஓட வேல்யூ 3 வந்துச்சுனா n1 = 3 வந்துச்சுனா அது பேஷன் சீரிஸ். அதே மாதிரி n = 4 வந்துச்சுனா அது பிராக்கெட் சீரிஸ். n1 = 5 வந்துச்சுனா ஃபன் சீரிஸ். இப்போ இது எல்லாத்துமே வந்து ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து n = 3 4 5 இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா நமக்கு இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. பாருங்க, லைமன் சீரிஸ்னா n1 = 1, n2 ஓட வேல்யூ 2 3 4 எக்ஸெட்ரா இருக்கலாம். இதுக்கான ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எங்க இருக்கும்? UV ரீஜன்ல இருக்கும். அதே மாதிரி பாமர் சீரிஸ்னா n1 ஓட வேல்யூ 2, n2 ஓட வேல்யூ 3 4 5 நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விசிபிள் ரீஜன்ல இருக்கும். பேஷன் சீரிஸ்னா n1 = 3, n2 ஓட வேல்யூ 4 5 6 இது இன்ஃப்ராரெட் ரீஜன்ல இருக்கும். அதுக்கு அடுத்து பிராக்கெட் சீரிஸ்னா n1 ஓட வேல்யூ 4, n2 ஓட வேல்யூ 5 6 7 இது வந்து இன்ஃப்ராரெட் ரீஜன்ல இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபன் சீரிஸ்னா n1 ஓட வேல்யூ 5, n2 ஓட வேல்யூ 6 7 8 இதுல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எங்க இருக்கும்னா நமக்கு இன்ஃப்ராரெட் ரீஜன்ல இருக்கும். அப்ப லைமன்ல மட்டும் UV, பாமர்ல மட்டும் விசிபிள், மீதி எல்லாத்துலயுமே இன்ஃப்ராரெட் ரீஜன்ல தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चंस நிறைய கேக்குறாங்க. இந்த क्वेश्चंसல உங்களுக்கு இந்த டாபிக்ல உங்களுக்கு பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படினா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்க? ட்ரிக் நம்பர் 33 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்றீங்க.